யோக்டோ கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வடகறி. கோல்ட் பிரியம் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் பிரசன்ஸ் யோக்டோ கிச்சன். வடகறிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்: ஒரு பவுல்ல 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க. இது 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இது மிக்சியில் அரைச்சிக்கணும். இந்த கடலைப்பருப்பு, அதோட 2 வரமிளகா, 4-5 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது ரொம்ப பேஸ்ட்டாகவும் ஆகிடக்கூடாது, அதுக்கு நரநரன்னு இருக்கக்கூடாது. இப்போ இந்த அரைச்ச பருப்பை தவாவில் ஆயில் சேர்த்துட்டு அடை தட்டுற மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணணும். அப்பப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் ரெடி, அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா க்ரம்பிள் ஆகிற கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்சியில் 1/2 மூடி தேங்காய், 10 கேஷ்யூ நட் அண்ட் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ நம்மளுக்கு வடகறி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி. ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து சூடான உடனே ஒரு பிஞ்ச் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை, ஒரு ஆனியன் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு நறுக்கின தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்க. இது குக் ஆகிட்டு இருக்கிறப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அண்ட் ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும். இது நல்லா குக் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பை இதோட சேர்த்துடலாம். அது நல்லா க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உடச்சி விடுங்க. இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம கோகோனட் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோகோனட் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூன் சால்ட், நம்ம ஏற்கனவே பருப்போடு சேர்த்துருக்கோம். அதோட இப்போ கிரேவிக்காக எக்ஸ்ட்ராவாக சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் ஆகட்டும். இந்த தண்ணிலாம் அப்சார்ப் பண்ணி நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வடகறி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி கலந்து எடுத்தீங்கன்னா சுவையான வடகறி ரெடி.